காலங்கள் மாறுது. அதனால நம்ம சமையல் அறைகளும் அல்ட்ரா மாடலா மாறிட்டு வருது. இப்ப எல்லாருடைய கிச்சன்லயும் நான்ஸ்டிக் பாத்திரங்களும் ஹேர் ஃப்ரையரும் தவறாம இடம் பிடிக்குது. இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களும் ஏர் ஃப்ரையரும் நம்ம உடலுக்கு நல்லதா? நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துற வேதிப்பொருட்கள் என்னென்ன? நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எப்படி பயன்படுத்தினா அது நமக்கு நல்லது? ஏர் ஃப்ரையர் உண்மையாவே எண்ணெயில பொரிச்சு சாப்பிடுறத விட நல்லதா? ஏர் ஃப்ரையர்ல உங்கள் குழந்தைகளுக்கு தினமும் சமைச்சு கொடுக்கிறது ஆபத்தானதா? ஏர் ஃப்ரையர்ல சமைச்சு சாப்பிடுறது யாருக்கு சரியானது? இப்படி பல கேள்விகளுக்கு மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்க? இனி நீங்க எப்படி இந்த பொருட்களை உங்க கிச்சன்ல பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறத பத்திலாம் விரிவா பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மளை எந்த அளவுக்கு அழகா வச்சுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கிச்சனையும் அல்ட்ரா மாடர்னா தான் வச்சுக்க நம்ம எல்லாருமே விரும்புறோம். அதுலயும் மார்க்கெட்ல புதுசா ஒண்ணு வந்துடுச்சுன்னா அடம் பிடிச்சாவது அதை வாங்கி நம்ம கிச்சன்ல அடுக்கிடுறோம். நம்மள தான் சொல்றாங்களோ அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற பெண்களுக்கு கூட தோணலாம். ச்சே, நான் அப்படிலாம் இல்லம்மா அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கிச்சன்ல இப்ப தவறாம இடம் பிடிச்சிருக்க நான்ஸ்டிக் பாத்திரங்கள், அப்புறம் இப்ப புதுசா மார்க்கெட்ல அதிக வியாபாரம் ஆகிட்டு இருக்க ஏர் ஃப்ரையர் பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களை நிறைய வெரைட்டி இருக்கு. தவா, கடாய், கிரில் உணவுப் பொருட்களை தயாரிக்கிறதுன்னு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லயும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். அதுவும் குறிப்பா உணவு ரொம்ப சீக்கிரமா செய்ய வசதியா இருக்கு. அதே நேரம் சுத்தம் செய்யவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால நேரமும் கம்மியாகுது. முக்கியமான ஒன்று, ரொம்ப குறைவான எண்ணெயில சமைக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் உணவு பாத்திரங்கள்ல ஒட்டாம வருது அப்படிங்கிறதுனாலையும் நம்ம கிச்சன் பெண்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒண்ணா மாறிடுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க வேதியியல், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் பத்தி நமக்கு தெரியாதுல. அந்த ரியாக்ஷனால எப்படி நம்ம உடல் நலனும் பாதிக்கப்படுதுன்னுலாம் நமக்கு தெரியாதுல. நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களை அதிக வெப்பமாகும் பொழுது இல்லை சேதப்படுத்தும் போதோ நமக்கு உடல்ல பல சீர்கேடுகள் நடக்குது. ஒட்டாத சமையல் பாத்திரங்களை பொதுவாக பிடிஎஃப்இ, அதாவது பாலிடெட்ரோ ஃப்ளூரோ அப்படிங்கிற எத்திலீனை குறிக்குது. இது பொதுவாக டெஃப்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளோரோபாலிமர் அப்படிங்கிற பொருளா நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, உணவுப் பொருட்கள் பாத்திரங்கள்ல ஒட்டாம சமைக்க இது ஒரு பூச்சு மாதிரி பாத்திரங்களுக்கு மேல பூசி தயாரிக்கப்படுது. அதனால தான் நாம சமைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா கொஞ்சமான எண்ணெயில பயன்படுத்தி உணவு ஒட்டாம சமைக்க முடியுது. அதுதான் என்ன குறைவா பயன்படுத்துறோமே, அப்புறம் இதுல என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு கேட்டா, இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை நீங்க 180 முதல் 250 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையில சமைச்சா எந்த ஆபத்தும் இல்லை. எந்த விதமான நச்சு பொருட்களையும் இது வெளியிடாது. இந்த வெப்பநிலையில சமைக்க பாதுகாப்பான பாத்திரங்கள் தான் FDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் EFSA, யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒருவேளை நீங்க 400 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பத்தை வச்சு அதுல இந்த பாத்திரங்களை நீங்க சமைக்கும் போது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த அதிக வெப்பநிலையில பிடிஎஃப்இ அப்படிங்கிற, அதாவது ஃப்ளோரோபாலிமர் பூச்சு இருக்கிறது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்கும். அதே நேரம் இந்த வகை பாத்திரங்கள்ல கீறல்கள் விழுறப்ப பாத்திரங்கள்ல இருந்து அல்ட்ராஃபைன் துகள்கள், அதாவது இது ஒரு 0.1 மைக்ரோமீட்டருக்கு குறைவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த துகளும் அப்புறம் ஃப்ளோரினேட்டட் புகையில வெளிப்படுத்துற இந்த துகள்களும் நமக்கு சாப்பிடும் பொழுது உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது உணவுப் பொருட்கள்ல நம்ம சமைக்கும் பொழுது அது கூடவே சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு நுரையீரலை பாதிக்கும். அதே மாதிரி இந்த உணவு துகள்கள் ஈஸியா சமைக்கும் போது கலந்துரும் அப்படிங்கிறதுனால நமக்கு குளிர் மாதிரியான உணர்வு, காய்ச்சல், உடல்நலக் குறைவு, அப்புறம் வாயில ஏதோ ஒரு மாதிரி உலோக சுவையை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள்ல நிரூபணமாகியிருக்கு. இந்த பாத்திரங்கள்ல PFOA இல்லைன்னா பெர்ஃப்ளோரோக்டானோயிக் அமிலத்தையும் பயன்படுத்துறாங்க. இதனால அதீத சூட்ல இந்த பாத்திரங்கள்ல நம்ம சமைக்கும் பொழுது சிறுநீரகம், அப்புறம் டெஸ்டிகுலர் புற்றுநோய்கள், தைராய்டு செயலிழப்பு, நோய் எதிர்ப்பு அமைப்பு சீர்குலைவுன்ற மாதிரி கர்ப்ப சிக்கல்கள் மாதிரியான பல உடல்நல பிரச்சனைகள் வரதாகவும் மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க. அதனால தான் குறைவான சூட்ல இந்த பாத்திரங்களை நீங்க பயன்படுத்துங்க.
ஒருவேளை பாத்திரங்கள்ல கீறல் விழுந்திருக்கு அப்படின்னா அதை பயன்படுத்தாதீங்க. வேற ஒரு புது நான்ஸ்டிக் பாத்திரங்களோ, இல்ல அலுமினியம், ஸ்டீல் இல்ல இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பயன்படுத்துறது நல்லது. உலோகம் இல்ல கூர்மையான பாத்திரங்கள நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களோட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து மரத்தாலான ஒரு கரண்டிய யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா சிலிக்கான் பாத்திரங்கள பயன்படுத்துங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ஏன்னா, அந்த கீறல்கள் விழாது. தொடர்ந்து இந்த பாத்திரத்தோடைய அந்த ஆயுட்காலத்தையும் கொஞ்சம் அதிகமா வரதுனால, நம்ம சீக்கிரமா வேற பாத்திரம் மாத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. 2020ஆம் ஆண்டுல பிஎஃப்ஓஏ பூச்சு கொண்டு தயாரிக்கிற பாத்திரங்கள உலக அளவுல தடை செஞ்சாங்க. அதனால பெரும்பாலான பெரிய பிராண்டுகள் இப்ப பிஎஃப்ஓஏ இல்லாத சமையல் பாத்திரங்கள தான் உற்பத்தி செய்யுது. ஆனா இருந்தாலும் கூட விலை கம்மியா கிடைக்குதுன்னு மலிவு விலையில விக்கிற தரமில்லாத, அங்கீகரிக்கப்படாத நான்ஸ்டிக் பாத்திரங்கள உங்க கிச்சன்ல வாங்கி வைக்காதீங்க. சரி, அடுத்து இப்ப ஏர் ஃப்ரையருக்கு வருவோமா? ஏர் ஃப்ரையரை ஏன் இப்போ நாம் எல்லாரும் வாங்க அதிக ஆர்வம் காட்டுறோம்? ஏன்னா இது அதிக எண்ணெயை உறிஞ்சுறது இல்லை. கிச்சன் அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் நின்று சமைக்கவும் தேவையில்லை. டைம் வச்சுட்டு போயிட்டா அதுவே சமைச்சு கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால தானே. ஆனால் இந்த ஏர் ஃப்ரையரை ஒரு மினி ஓவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி பஜ்ஜி, போண்டா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் இதெல்லாம் அதிக சூடில் பொரிச்சு எடுக்கிறப்ப இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து இது ரெண்டுமே சேர்ந்து வேகிறப்ப அங்கே மெலாட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இதனால எண்ணெயில் நாம் பொரிச்சு எடுக்கிறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஏர் ஃப்ரையரில் சமைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓவனில் எப்படி சூடான காற்று நம்ம வைக்கிற உணவுப் பொருட்களை பேக் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஏர் ஃப்ரையரில் எல்லா பக்கத்துலேருந்தும் ரொம்ப சூடான காற்று பரவும். அந்த காற்று தான் நம்ம வைக்கிற உணவு மேலே பரவுறதுனால உணவு வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும் அதே நேரத்தில் உள்ளே பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாகவுமே வேக வச்சு கொடுக்குது. அதனால தான் நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படலை. ஆனால் நாம் வைக்கிற சூட்டோட நேரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அது அதிக சூடில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்ப அக்ரிலமைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் உருவாகும். இந்த வேதிப்பொருள் புற்றுநோயை உருவாக்கக்கூடியதுன்னு நிரூபணமாகிருக்கு. அதனால தான் அதிகமாக பொரிச்ச உணவுகளை சாப்பிடாதீங்க, எல்லாருமே கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏர் ஃப்ரையர் நல்லது தானே, நான்ஸ்டிக் மாதிரி இங்கேயும் எண்ணெய் கொஞ்சமாக தானே உபயோகிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு மருத்துவ வல்லுநர்கள் நடத்தின ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்திருக்காங்க. மைக்ரோ ஓவன், அப்புறம் சூடான கடாயில் இருக்கிற எண்ணெய், அப்புறமா ஏர் ஃப்ரையர், இது மூணுத்தையும் வச்சு சமைச்சு பார்த்துருக்காங்க. அதில் ஏர் ஃப்ரையர் சமைச்சதில் 12 மைக்ரோகிராமும், சூடான எண்ணெயில் சமைச்சதில் 8.9 மைக்ரோகிராமும், ஓவனில் 7.5 மைக்ரோகிராமும் அக்ரிலமைடு உருவாகியிருக்கு. அதாவது ஏர் ஃப்ரையர் தான் புற்றுநோயை அதிகமாக ஏற்படுத்துகிற அக்ரிலமைடை வெளியேற்றியிருக்கு. அப்போ அது எப்படி உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் இது கலோரியை குறைக்க அதிக பயனுள்ளதாக இருக்குது. எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 300லேருந்து 320 வரைக்கும் கலோரியை கொடுக்கும். ஏர் ஃப்ரையரில் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா 200லேருந்து 220 கலோரியை தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட 30% கலோரியை இது குறைச்சி கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் கலோரி குறைக்கணும்னா பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து தினமும் இதை பயன்படுத்தி புற்றுநோய் வந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஏர் ஃப்ரையரை பயன்படுத்தலாமா கூடாதான்னு கேட்டால் எதுவுமே அதிகம் பயன்படுத்தினா கெட்டது தாங்க. அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். ஈஸியாக இருக்குது, என்ன குறைவாக இருக்குன்னு உங்கள் குழந்தைங்களுக்கு தினமும் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கனுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது புற்றுநோயை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தினமும் செய்கிறத தவிர்த்துடுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஏர் ஃப்ரையரை எண்ணெய் இல்லாமல் சமைக்க ஒரு ஆப்ஷனாக வேணால் பயன்படுத்துங்க. ஆனால் அதுதான் தீர்வு அப்படின்னும் நம்ம எடுத்துக்க வேணாம். அதே நேரம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கிறது நம்ம கொழுப்பை கரைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. எண்ணெயை நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கிறது தேவையற்றதுன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. மொத்தத்தில் என்னதான் மாடர்ன் உலகத்துக்கு போனாலும் பாரம்பரியத்தையும் தொடர்றது உடலுக்கும் நல்லது.